வணக்கம் ட்ரேடர்ஸ். இது 22/5/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் வந்து ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை, இன்றைக்கியோட லோ அண்டு ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,670. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,756. சரிங்களா? ஸோ மார்க்கெட் அந்த 15 நிமிஷத்தோட கேண்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தா க்ரீன் கேண்டிலாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போயிருக்குது. அப்போ காலோட லோவையும் புட்டோட ஹையையும் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். எந்த காலோட லோ புட்டோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோ ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, 23,670. அப்போ நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,650. 23,650 காலண்டு புட்டை எடுத்துக்கிறேன். சரிங்களா? காலண்டு புட்டை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கால் ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? 23,650 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? 178. இந்த ஹையை கொண்டுட்டு வந்து இதில் மார்க் பண்ணுவோம். 178. அதே மாதிரி இந்த 23,650 கால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லோ 175. அதை கொண்டுட்டு வந்து இந்த புட்டில் மார்க் பண்ணுவோம். 175. சரிங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 23,650 புட்டு அதோட ஹைக்கு கீழே இருக்குது. இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,650 காலு, அவனோட லோக்கு கீழேயும் இருக்குது. அட் த சேம் டைம் 23,650 கால் அவனோட ஹைக்கு மேலே போயிருக்கானா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து இவனோட ஆப்போனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,650 புட்டு, அவனோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 178. ஸோ அப்போ அதுக்கு மேலே தான் இருக்கான். ஸோ அப்போ நமக்கு அந்த கீழேருந்து மார்க்கெட் மேலே போனதுனால அந்த கீழே நடந்த ரேஸில் 23,650 கால் தான் இன்னமும் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கூட வச்சுக்குவோம் 210. சரிங்களா? இதை 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கே என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கீழே இருந்து தான் மேலே போயிருக்குது. ஓகேவா? ஏன்னா க்ரீன் கேண்டிலாக இருக்குது. ஸோ ஒரு 210லேருந்து 15க்குள்ளே என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எவ்வளோனா 40 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 210 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 170, அதாவது இன்னையோட லோக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸே. சரிங்களா? போட்டு விட்டுருந்தீங்கன்னா அந்த நம்மளோட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 10 அந்த டைமுக்குள்ளே போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 240 போயிருக்கு. ஸோ ஒரு 25 பாயிண்ட்டு தான் போயிருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த 25 பாயிண்ட்டோட புக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லை, நான் வந்து என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து போட்டதுலே அதாவது 210லையோ 15லையோ போட்டிருந்தீங்கன்னா அங்கே நவுத்தி வச்சுட்டு பேசாமல் விட்றேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 270. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி நடந்த விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஏன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்கிறப்ப நமக்கு வந்து நல்ல மொமெண்டம் கிடைக்காத பட்சத்தில் அந்த 40 பாயிண்ட்டுங்கிறது டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. இதோட ஒரு 30 நாளைக்கு மேலே நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மட்டுமே வச்சு செக் பண்ணிக்கிட்டு வரோம். நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டெய்லியும் வீடியோவில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நீங்கள் இப்போ இந்த இதில் வந்து 23,650 காலில் ரெண்டாவது 15 மினிட்ஸோட கேண்டிலை
பார்க்குறேன். அட் த சேம் டைம் இவனோடதில் போய் அந்த 23,650 புட்டில் 2வது 15 மினிட்ஸை பாருங்கள். இவன் இங்கே நல்லா கவனிங்க, 120க்கு மேலே அவனால் தாண்டவே முடியல. அப்போ இவன் ரொம்ப ஃபுல் வீக்கில் இருக்கிறான். அப்போ நம்ம நம்பி வந்து அந்த கால் சைடு போட்டு பேசாமல் ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த 40 பாயிண்ட், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகி தான் வந்து நமக்கு டார்கெட்டு ஹிட் அடிச்சிச்சு. ஓகேவா? இன்றைக்கி நான் இன்னொரு விஷயம் புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே அந்த மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த மோஸ்ட்லி 10 to 12 கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த ரவுண்டு நம்பர் டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, 10, 11, 12, 1, 2 இந்த மாதிரி டைமிங்கில் போய் நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி, அதாவது அப் சைடுனா நல்லா அப் சைடே போகிற மாதிரி, டவுன் சைடுனா டவுன் சைடே போகிற மாதிரி நமக்கு நல்லா என்ட்ரிக்கான சான்சஸ் கிடைக்கிது. இப்போ இங்கே பாருங்கள், 2 மணி, இது 2 மணிங்களா, 2 to 2:15. இங்கே பாருங்கள் எவ்வளோல இருந்திருக்கு, ஒரு ரூ. 80 எங்கே போயிருக்கு, 120. இது வந்து நமக்கு வந்து ஓடிஎம்மாக மாறிடுச்சு. 23,650 புட்டு ஓடிஎம்மாக மாறினதுனால நமக்கு சடனாக மூமெண்ட்டு கிடைக்கல. மேலே ஸ்ட்ரைக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா 23,750 புட்டு, அந்த ஸ்ட்ரைக்கில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 23,750 புட்டில் அதே 2 மணிக்கு பாருங்கள் எங்கே இருந்திருக்கு மார்க்கெட்டு, 115, 115லேருந்து 170 போயிருக்கு. ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன லாஜிக்கு தான். மார்க்கெட்டை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த சார்ட்டே உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு செக் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கேண்டிலை பாருங்கள். இதை நீங்கள் 5 நிமிஷம் பார்த்துருந்தீங்கன்னா மேலே கீழே மேலேன்னு கீழே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இறங்குன மார்க்கெட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்திருந்தோன்னா 240லேருந்து எங்கே போயிருக்கு, 160. ஒரே கேண்டில். அப்போ 80 பாயிண்ட்டு. ஓகேவா? நம்மளால் அவ்வளோ கேபிட்டல் இல்லைங்கிறதுனால தான் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்கில் இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கிடையாது. டபிள்யூ பேட்டர்னு, டபுள் டாப்பு, டபுள் பாட்டமு, இல்லை ஏதோ ஒன்று சம்திங் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக ஒரு 3லேருந்து 6 மாதம், 1 வருஷம் அதையே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி புதுசாக எதையாவது ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பக்காவாக என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம மோஸ்ட்லி இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஆவரேஜ் லைனு, அந்த கால் ப்ரீமியம், புட்டு ப்ரீமியம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனே போதும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மே மாதத்தோட எண்டுக்கு வந்துட்டோம். கம்மிங் வீக் வந்து இந்த மே மாதத்தோட கடைசி வாரம். ஏப்ரல் மாதத்தில் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 20 ட்ரேடிங் டேஸில் வந்து 19 நாள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் நடந்ததில் பார்த்திங்கன்னா ஒரு 14 நாள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதுவரை சக்ஸஸாக தான் போயிருக்கு. ஃப்யூச்சரில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிலே வந்து இன்னும் வந்து ஏதாவது மாடிஃபை பண்ணி இன்னும் நல்ல நிறையா பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி சான்சஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு தொடர்ந்து வந்து சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த சார்ட்டை பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரிய வரும். ட்ரேடு எடுக்காமல். ஓகேவா? மேலே போச்சுன்னா மேலே போகுது, கீழே போச்சுன்னா கீழே போகுதுன்னு மாற்றி மாற்றி ட்ரேடு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதாவது 22ஆம் தேதி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.